அம்மா நானும் பேசாமல் விஸ்காம் படிச்சுட்டேம்மா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் கடான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. இல்லை சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கோம் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள், சோஷியல் மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து முதல் வணக்கங்கள் அண்ட் தேங்க்யூ ஃபார் கமிங். ஆல்சோ எஸ்ஆர்எம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் விஸ்கா என்டர்டைன்மெண்ட் இதை அலோவ் பண்ணதுக்கும் எங்களை ஹோஸ்ட் பண்ணதுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஆக்சுவலி இன்னைக்கு காலேஜ் லீவா இன்னைக்கு காலேஜ் லீவ்னால எல்லாருமே இங்கே வந்திருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே கேம்பஸ்ல ஒரு 4 வருஷம் குப்பை கொட்டினேன்னு சொல்லலாம். பட் ஈஸ்வரி யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிடையாது. ஸோ டு கம் பேக் டு காலேஜ், நம்ம படித்த இதே யூனிவர்சிட்டியாக இருக்கட்டும், இல்லாட்டி இதே கேம்பஸாக இருக்கட்டும், இதே ஆடிட்டோரியம்ல இந்த மாதிரி ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது அங்கே நானும் லாஸ்ட் உட்காந்து ஜாலியாக கலாய்ச்சிட்டு இருக்கேன். யாரா நான் சாவடிக்கிறான்னு சொல்லி அப்படின்னு பேசின காலங்கள்லேருந்து, கெட்ட வார்த்தை பயன்படுத்தினதுலேருந்து எல்லாமே இருக்கட்டும். பட் ஆனால் என்னோட சினிமா பயணம் வந்து இந்த காலேஜ்லேருந்து தான் ஆரம்பிச்சது. ஐ திங்க் ஐ ஃபவுண்ட் மை செல்ஃப் அண்ட் தி இன்ட்ரெஸ்ட் டு மேக் ஃபிலிம், interest to create and to write stories. It started right here in this campus. இந்த கேம்பஸ்லேருந்தும் இந்த இடத்துல இருந்தால் என்னோட ஆர்வம் ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நான் ஸ்போர்ட்ஸ் கோட்டால தான் உள்ள வந்தேன் இந்த காலேஜுக்கு. ஸோ இந்த காலேஜில் என்னோட முதல் ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் டைட்டில் ரிவீல் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். பாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அது பின்னாடி ஒரு பெரிய ஃபன் எலிமெண்ட்ஸ் இருக்கும். படம் வந்து கொஞ்சம் ஜாலியான என்டர்டைனர் தான். பட் அதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயங்கள் வந்து படத்தில் நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மை என்டையர் க்ரூ, ராஜ்குமார் டிஓபிலேருந்து, மியூசிக் டைரக்டர் இமான் சார்லேருந்து, எடிட்டர் பிரசன்னா ஜிகே, கொரியோகிராஃபர் அப் சார், முகேஷ் மாஸ்டர், ஸ்டன் கொரியோகிராஃபர், மனோஜ் வல்டி, சவுண்ட் டிசைனர், காஸ்டியூம் டிசைனர்ஸ் பிரியா அண்ட் பிரியா, ஆர்ட் டைரக்டர் மனோஜ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. என்னோட க்ரூ டீம் தான் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய பக்கபலம். அதான் எனக்கு ரொம்ப பர்சனலா நிறைய இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து கூட நிற்கிற என்னோட பிரதர்ஸ், விச் இஸ் மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அவங்க தான் ரொம்ப முக்கியம் எனக்கு. அதே நேரத்தில் ஐ வுட் லைக் டு தேங்க் தி என்டையர் காஸ்ட், ரைட் ஃப்ரம் அர்ஜுன் தாஸ் சார், சிவாத்மிகா மேம் அண்ட் டு த என்டையர் லாட். சாரி, நான் எல்லாரும் தனித்தனியாக சொல்றேன், தப்பா எடுத்துக்காதுங்க. ஸோ எஸ், பாம் ஷுட் பி an interesting. You all enjoy it and கூடிய சீக்கிரம் தியேட்டர்ஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஐ வுட் நாட் லைக் டு டேக் மோர் டைம். விஸ்காம் பற்றி 2 வார்த்தையா? நான் ஆக்சுவலாக விஸ்காம் பற்றி 2 வார்த்தை எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்கு. நான் ஸ்கூல் முடிச்சுட்டு கிரிக்கெட்டராக இருந்தேன். நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எதுவுமே எழுதலை. அப்போ வந்து என்னோட கிரிக்கெட் அகாடமியில் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து அவன் வீட்டில் வந்து விஸ்காம் படிக்கிறான்னு சொல்லி பெர்மிஷன் வாங்கி விஸ்காம் ஜாயின் பண்ண போறேன் வேற ஒரு காலேஜில் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் எங்கள் அம்மா கிட்ட போனேன். அம்மா நானும் பேசாமல் விஸ்காம் படிச்சுட்டேம்மா அப்படின்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் கடான்னு கேட்டாங்க ஃபர்ஸ்ட்டு. இல்லை சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு டிபார்ட்மெண்ட் கடா அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு கேட்டாங்க. பட் எங்கள் அம்மாவுக்கு இருக்கிறதே பெரிய ட்விஸ்ட் என்னன்னா, நான் சினிமா வருவேன், படம் பண்ணுவேன், இதெல்லாம் சத்தியமாக அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு இருக்கு நான் சொல்லி காட்டுவேன். நான் விஸ்காம் படிச்சிருந்தா ஒருவேளை இன்னும் பெட்டரா என்னால எக்யூப் ஆகிருக்க முடியும். நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா போகும்போது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நானா எல்லாத்துலயும் கத்துக்கிட்டு நிறைய பேரோட இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கணும். பட் வேற விஷுவல் கம்யூனிகேஷன் வெரி இம்பார்ட்டன்ட் கோர்ஸ். எடிட்ல இருந்து போட்டோஷாப்ல இருந்து எல்லாமே தெரியும். இன்னைக்கு நிறைய விஷயம் எனக்கு தெரியல. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான் கத்துப்பேன். ஏன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 10 பேர் விஸ்காம் தான். ஸோ எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டில இருந்து இருக்காங்க. யோகேஷ் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி, கார்த்திக் எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி. ஸோ எல்லாமே விஸ்காம் டிபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அவங்களோட ஹெல்ப்ல நான் வந்தாரு. இதுதான் விஸ்காம் கதை. Anyway, so thank you so much to the entire students, to the staff and to SRM College and press media நண்பர்கள் எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. And thanks to my entire cast and crew. And most importantly, last but not least, my producers. நான் லாஸ்டா சொல்ல வச்சிருந்தேன் ஜென்ரோ பிக்சர்ஸ், அவங்களோட முதல் படம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச் சுதா மேம் அண்ட் சுகுமார் பாலகிருஷ்ணன் சார். கண்டிப்பா படம் நல்லா வரும், நம்புங்க. கண்டிப்பா படம் பெரிய வெற்றி அடையணும். நம்ம லெட்ஸ் வொர்க் அஸ் எ டீம். தேங்க்யூ. இதுக்கு முன்னாடி நித்தம் ஒரு வானம் படத்துல நடிச்சிருக்கேன். இப்போ சாரி, இப்போ பாம்ல நடிக்கிறேன். ஐம் ஹாரிபிள் அட் ஸ்பீச்சஸ் சொல்லிடுறேன். தேங்க்யூ விஷால் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் கெம்பியோ பிக்சர்ஸ் மேம் அண்ட் சார், தேங்க்யூ ஸோ மச். அர்ஜுன்,
It has been a pleasure working with you. நீங்க officially என்னோட favorite co-actor. So thank you so much for being such a sweetheart. எங்க டீமுக்கு எங்க காஸ்ட் பூரா எங்க டார்லிங்ஸ்க்கு ஐ லவ் யூ கைஸ். யூ கைஸ் ஆர் லைக் ஃபேமிலி. பாம் ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங்கான எமோஷனலான ஜாலியான ட்ரமாட்டிக்கான படம். ஸோ ப்ளீஸ் கம் அண்ட் வாட்ச் இட் வென் எவர் இட்ஸ் அவுட். உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இமான் சார், இட் இஸ் அன் ஆனர். forever your fan and பயங்கரமான ஒரு ஆல்பம் கொடுத்திருக்காரு இந்த படத்துக்கு. I hope you all like it. I hope I didn't miss anyone. Thank you so much.